நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் குரோதி வருடம் வைகாசி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரோதி வருடம் தொடங்கி சித்திரை மாதம் மாதம் முடிய போகுது. அப்போ வைகாசி மாதம் வரப்போகுது. வைகாசி மாதம் வந்தாலே நிறைய சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடக்க போகிற மாதம். ஒரு பக்கம் சொந்த பந்தத்தில் நல்லது நடக்காமல் இருந்தது, பரவாயில்ல, இப்போ தான் ஒரு பயலுக்கு கல்யாணம் ஆக போகுது, ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் கிடந்தான், இன்னொரு புள்ள ஒன்று இருந்தது, இப்போ தான் நல்லா இடம் ஒன்று அமைஞ்சு கல்யாணம் ஆகுது. இந்த மாதிரி சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீடு ஃபுல்லாக பத்திரிக்கை வந்து குமிஞ்சு கிடக்கும். அங்கே மோதிரம் போடணுமே, இங்கே காசு கட்டணுமே, இங்கே இவ்வளோ மொய் வைக்கணுமே, அங்கே கிடா வெட்டு இருக்குது, காது குத்து இருக்குது, ஏகப்பட்ட செலவு இருக்கேன்னு காத்துக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. அப்படிப்பட்ட வைகாசி மாதத்தில் சூரிய பகவான் காலசக்கரத்தோட 2வது வீடு தனஸ்தானமான ரிஷபராசியில் இருக்கார். செவ்வாய் மீனராசியில் இருந்துட்டு 18ஆம் தேதி அன்னைக்கு மேசராசிக்கு போகிறாரு. புதன் மேசராசியில் இருக்கார். 11ஆம் தேதி ரிஷபத்துக்கு போகிறாரு. 27ஆம் தேதி மிதுனத்துக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் மேசம் 7ஆம் தேதி ரிஷபத்துக்கு, 31ஆம் தேதி மாத கடைசியில் மிதுனத்துக்கு. அப்போ குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார். சனி பகவான் கும்பராசிலையும், ராகு மீனத்துலேயும், கேது கன்னிலையும் இருக்காங்க. இதுதான் இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் அப்படிங்கிறது. இப்போ இந்த வருட கிரகங்களோட அமைப்பு, மாத கிரகங்களோட மாற்றம், சர்ப்ப கிரகங்களோட ஆதிக்கம், இது எல்லாத்தையுமே நாம் ரொம்ப துல்லியமாக பார்த்து உங்களோட ராசிக்கு வைகாசியில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறோம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கடகராசியை பொறுத்த வரைக்கும் அடி மேலே அடி வாங்கி எல்லாத்தையும் அனுபவித்து என்னமோ போட வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வைகாசி மாதத்துக்கிட்ட வர போகிறீங்க. என்ன காரணம் அப்படின்னா, அஷ்டம சனி ஆட்டி படைச்சிருக்கோம். அதாவது 7.5 சனி அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா விரய சனி, ஜென்ம சனி, பாத சனின்னு 3ஆக சொல்லுவோம் இல்லையா? இந்த 3 சேர்ந்து 2.5 வருஷத்தில் ஒருத்தரை போட்டு துவைச்சி எடுத்தால் எப்படி இருக்கும்? அதான் அஷ்டம சனி. அப்படிப்பட்ட அஷ்டம சனி காலகட்டத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க. அப்படிங்கும்போது எந்த பக்கம் திரும்பினாலும் அடி, நண்பர்கள் துரோகிகளாக மாறுறது, உறவுக்காரர்கள் நம்மளை முதுகில் குத்துறது, ஏளனம் பேசுறது, எப்படா இவன் கீழே விழுவான் கைகொட்டி சிரிக்கலாம் அப்படின்னு தான் இந்த உலகம் காத்துக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலை உங்களுக்கு அஷ்டம சனி உருவாக்கி கொடுத்துருக்கோம். பெண்களுக்கு ஆண்களால் பிரச்சனை, ஆண்களுக்கு பெண்களால் பிரச்சனை. அது தாயோ, மனைவியோ, சகோதரியோ, இல்லை சகோதரனோ, தந்தையோ, கணவனோ, இது மாதிரி மாற்று பாலினத்தால் பிரச்சனை. இது எல்லாத்தையுமே சந்தித்து வேலை செய்கிற இடத்துலையும் அவமானப்பட்டு, சில பேர் வேலையை இழந்து, சொந்த தொழில் செஞ்சதை விட்டுட்டு வேறு தொழிலுக்கு போய் அதுவும் கையை கடிச்சு, கிட்டத்தட்ட கடகராசியில் பிறந்தது ஒரு பாவமா அப்படிங்கிற கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேள்விக்கிட்டு இருக்கும்போது தான் வைகாசி மாதம் வருது. வைகாசி மாதத்தில் உங்களோட கேள்விக்கான விடை கிடைச்சிடும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குரு பகவான் பயிற்சி ஆகிட்டார். குரு பகவான் வந்து உங்களோட ராசிக்கு 10வது வீட்டிலேருந்து 11வது வீட்டுக்கு வந்திருக்காரு. அஷ்டம சனியில் ஏற்கனவே குடும்பம்னா குரு 10ல் இருந்துக்கிட்டு படாபாடுபடுத்திட்டாரு. இப்போ அதையும் தாண்டி இப்போ நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. குரு லாபஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. அப்போ 10 ரூபா காசு கொடுக்குற இடத்துக்கு குருவே வந்திருக்காரு. அப்படிங்கும்போது காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. அதை தவிர மேற பிரச்சனைகள்ங்கிறது அப்படியே தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா அஷ்டம சனி தொடருது, அதில் மாற்றம் இல்லை. அதனால் பிரச்சனையிலையும் மாற்றம் இல்லை. ஆனால் காசால் பிரச்சனை இல்லை, பண உளைச்சல் அப்படிங்கிறது இல்லை, மன உளைச்சல் அப்படிங்கிறது இருக்கும். இருந்தாலும் நம்மக்கிட்ட 10 ரூபா காசு இருக்குடா, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்ககிட்ட கொடுத்துரும். சரி, இப்போ இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, சனியோட ஆதிக்கம் அப்படிங்கிறது மேலோங்கி இருக்குது. குரு பார்வை சகாயஸ்தானத்தில் இருக்கிறதால, சூரியன் வந்து உங்களோட ராசிக்கு இந்த மாதம் முழுக்க லாபஸ்தானத்துலேயும் இருக்குது. அப்படிங்கிறதாலையும் ஓரளவுக்கு சனியால் வரக்கூடிய பிரச்சனைகளை நாம் சரி செஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் கொஞ்சம் நாம் நல்லா இருக்குமேனு ஆட்டம் போட்டோம்னா சனி இன்னும் 2 சேர்த்து தான் நம்மளை போடுவார். அப்போ கொஞ்சம் கர்ம வினைகளின்படி நடந்துக்கணும். 10 ரூபா கிடைக்குதுன்னா எந்த உசுருக்கும் தீங்கு இல்லாமல் நம்ம பிழைக்கணும், அதை பார்த்துக்கணும். ஒருத்தரை ஏகடியம் பேசுறது, நம்மளை விட கீழே இருக்கிறவன்ட்ட இடையூறு பேசுறது, ஒருத்தரை பற்றி கோல் சொல்கிறது, இந்த வேலைலாம் வச்சுக்கக்கூடாது. அதுமாரி வைகாசி 7ஆம் தேதி ரிஷபராசிக்கு சுக்கிரன் வராரு. பெரும்பகுதி கிரகங்கள் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தை தொட்டுடுது. ரிஷபராசியில் லாபஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவானே ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு. அப்படிங்கும்போது உத்தியோக மாற்றம் உறுதியாகும். சில பேருக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகா அமைப்பு இருக்குது. அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து திரும்பணும்னு நினைக்கிறவங்க திரும்பிடலாம். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்குன்னே ஒருத்தன் வந்திருப்பான். நம்ம அது யாரோ அண்ணனோ, தம்பியோ, அப்பனோ, தாத்தனோ, பாட்டனோ, இல்லை சொந்தக்காரன் எவனாவது ஒருத்தனோ, இல்லை கூட்டாளியோ, இப்படி எவனா ஒருத்தன் இருப்பான். நம்ம குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் போய் சொல்கிறோன்னா, அதெல்லாம் வேண்டாம், அது கெட்டு போயிடும், இது இப்படி கெட்டு போயிடும்னு ஒருத்தன் எவனாவது குட்டையை கிளப்புறதுக்குன்னே ஒருத்தன் இருப்பான். பார்த்தீங்களா? அவன் உங்களை விட்டு விரட்ட போட்டுருவான்.
இது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். எப்பா இந்த இவன் போய் தொலைஞ்சான்டா அப்போதான்டா நிம்மதி அப்படின்னு நாம் நினைக்கிற நபர்கள் நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. அது ஒரு பெரிய சந்தோஷத்தை இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுத்துரும். அதுமாரி ஆடம்பர செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகும். ஒரு பழைய நகையை போட்டுட்டு புது நகை எடுக்கிறது, பழைய வண்டி வாகனத்தை போட்டுட்டு புது வண்டி வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி கொஞ்சம் இந்த ஆடம்பரம் அப்படிங்கிறது லேசாக இருக்கும். காசு 10 ரூபா அந்தளவுக்கு வரவும் செய்யும். சும்மா ஆடம்பரம்லாம் பண்ண முடியாது இல்லையா? 10 ரூபா காசு இல்லாமல் இங்கே இந்த ஆடம்பரம் பண்ணுறது. அதனால் காசு வந்துடும். கொஞ்சம் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டு 10 ரூபா கை சேமிப்புக்கு வச்சுக்கிங்க. ஏன்னா அஷ்டமத்தில் சனி இருக்கார், டப்புன்னு ஒரு 2 நாளைக்கு உடம்பு சரியில்லாமல் படுக்க வச்சுருவார். 5000 10,000 கை விட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். கவனமாக இருந்துக்கணும். வைகாசி 11ஆம் தேதி ரிஷபராசிக்கு புதன் போகிறாரு. ராசிக்கு 3க்கும் 12க்கும் அதிபதியான புதன் சகாயஸ்தானாதிபதியான அவர் லாபத்துக்கு வரார். இதுவும் நல்லது தான். அது எப்படின்னாங்க, இப்போ அந்த பழைய பணம், கொடுத்த கடை, வரா கடை இதெல்லாம் வசூல் பண்ணிடலாம். அதுமாதிரி இந்த ஃபைனான்ஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் லாபம் அப்படிங்கிறது இருக்கும். வராத காசு கூட வந்துடும். அதுமாதிரி மேல்மட்டத்தில் உள்ள அதிகாரிகள் உங்களோட கருத்துக்களை ஏற்றுக்குவாங்க. அலுவலகத்தில் ஒரு முக்கியமான மீட்டிங் அப்படின்னா நீங்கள் போய் அந்த மீட்டிங்கில் பேசுவீங்க. இது இப்படிங்க, இது இப்படிங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கேட்கும்போது ஒரு பலத்த கரகோஷத்தையே பெறக்கூடிய வாய்ப்பு. இவன் தான் இதுக்கு சரியான தீர்ப்பு சொன்னான், பரவாயில்லையா அப்படிங்கிற அளவுக்கு அலுவலகத்தில் உங்கள் மேலே உள்ள மதிப்பு மரியாதை அதிகமாகும். அதுமாரி வீட்டில் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடக்கும். மாமா மச்சான் வழியில் ஏதாவது விசேஷம் விருந்து நடக்கும். இந்த பழைய பகை ஏதாவது இருக்குது, பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தவங்களாம் இப்போ ஒன்று கூடுவீங்க. மாமா மச்சான் வந்து பத்திரிகையில் பேர் போடல, இல்லை என்னை கூப்பிடல, என்னை அழைக்காமல் ஒரு விசேஷம் வச்சுட்டான், இந்த மாதிரி இருந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது நீங்கி மாம மைத்தினர் வழியில் இருந்த மனக்கசப்பு மாறும். வைகாசி 18ஆம் தேதி மேசராசிக்கு செவ்வாய் போகிறாரு. யோகம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் 10வது வீட்டுக்கு வந்திருக்கு. அப்படிங்கும்போது அற்புத பலன். புது தொழில் தொடங்கலாம். ஏதாவது தொழில் தொடங்கி நடத்திக்கிட்டு இருந்தீங்க, இல்லை தொழில் தொடங்கி ஒன்று விட்டுட்டேன் அப்படின்னவங்க புது தொழில் தொடங்கினீங்கன்னா அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. புனித பயணங்கள் அதிகமாகும். வீடு கட்டலாம், கட்டின வீட்டை பழுது பார்க்கலாம், ஒரு போர் போடலாம், ஒரு கிணறு வெட்டலாம், ஒரு விவசாய நிலம் வாங்கி போடலாம். இந்த மாதிரியான யோகா அமைப்பு இருக்குது. அது மாதிரி பெரிய ஆளுங்க உங்களுக்கு பின்னணியாக இருப்பாங்க. ஒரு பெரிய அதிகாரி நமக்கு சப்போர்ட்டாக, ஒரு பெரிய அமைச்சர், ஒரு எம்எல்ஏ, ஒரு ஊர் தலைவர், இது மாதிரி அரசியல் பலம் உள்ளவங்க நமக்கு சப்போர்ட்டாக இருந்து 10 ரூபா நமக்கு உதவி கிடைக்கிறதுக்கு செய்வாங்க. அதுமாரி அரசாங்கத்தை வச்சு ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க ஒரு கான்ட்ராக்ட் கமிஷனு அப்படின்னு 10 ரூபா சம்பாரிச்சு விடலாம். ஒரு கட்சியில் இருக்கமா எல்லாரும் சம்பாதிக்கிறானோ, சரி நம்ம ஒரு ரோட்டு வேலை எடுப்போம், ஒரு காட்டு வேலை எடுப்போம் அப்படின்னு சொல்லி அரசியல் கட்சியை வச்சு 10 ரூபா சம்பாதிக்கக்கூடிய யோகா அமைப்பு அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. வைகாசி 27 மிதனராசி புதன் வராரு விரயஸ்தானத்துக்கு. இந்த நேரத்தில் விரயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இருக்கும். கொஞ்சம் திட்டம் போட்டு செலவு செய்ய முடியாது. ஒரு விஷயத்துக்காக 10 ரூபா வேணும் அப்படின்னு ஒதுக்கி வச்சுருப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடியே திடீர்னு ஒரு செலவு வந்து அந்த 10 ரூபா காலி ஆகிடும். ஐயோ இந்த 10 ரூபா எதுக்கு ஒதுக்கி வச்சுன்னா இது இழுத்து இதில் போயிடுச்சா, ஏடா பண்ணுறது, அப்படியா, சரி ஒன்றும் இல்லை கவலைப்படாது, வேறு ஏதாவது ரெடி பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அலைச்சல். 10 ரூபா கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது அலைச்சலில் தான் இருக்கும். அதுமாரி கொஞ்சம் பயணங்கள் பலன் கொடுக்காது. எங்கேயாவது தொழில் ரீதியாகவோ வேலை ரீதியாகவோ எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நம்ம போன நேரத்துக்கு வேலை நடக்காது. நம்ம ஒருத்தரை பார்க்க போவோம், அவர் இருக்க மாட்டார். அதுமாரி பயணங்கள் போகணுன்னா கொஞ்சம் திட்டம் போட்டுங்க. யாரை சந்திக்க போகிறோமோ அவர் இருக்காராங்கிறத உறுதிப்படுத்திங்க. போகிற இடத்துல தங்குற வசதி கிடைக்குமா அதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் உறுதிப்படுத்திக்கிட்டு பயணம் செய்கிறதுங்கிறது நல்லது. இந்த வழிப்பாதை உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துருங்க. பயணத்தில் போகிறோன்னா ஒரு வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகலாம். ஒரு சாத்விக உணவுகள் எங்கே போனாலும் ஒரு சைவ உணவுக்கு மாறிங்க. சனி அஷ்டமத்தில் இருக்கும்போது முக்கியமான வேலையாக நம்ம போவோம், உடம்பு ஒத்துழைக்காமல் போடும், வேலையை செய்ய முடியாமல் ரிட்டர்ன் வருவோம். அதனால் குடும்பமான வரைக்கும் பயணங்களை தவிர்த்துருங்க. அவசிய பயணம்னா மட்டும் குலதெய்வத்தை மனசில் நினச்சி குலதெய்வ பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதன் பிறகு பயணங்கள் செய்யுங்க. பயணம் போகும்போது குலதெய்வ ஆலயத்திலேருந்து ஒரு திருநீர் விபூதி எடுத்து பையில் வச்சுக்கிட்டு நெத்தியில் இட்டுக்கிட்டு பயணம் செய்யுங்க. இது வந்து உங்களோட பயணம் வெற்றி அடைகிறதுக்கு ஒரு துணையாக இருக்கும். மற்றபடி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாடு அப்படிங்கிறத செய்யுங்க. சனிக்கிழமையில் அனுமன் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, சனிக்கிழமை மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க. கெட்ட நேரத்துலையும் ஒரு நல்ல நேரம் வந்திருக்கு. இந்த வைகாசி உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நிறைய நன்மைகளை செய்ய போகிற மாதமாக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.